அதே மாதிரி எங்கள் மனைவியும் மொத்தம் 8 வயசுல ரேப் பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்ம மாறி வச்சு 3 மாதம் மூச்சு ஓட முடியாமல் ரத்த வெள்ளத்தில் மிதக்க வச்சாங்க என் குடும்பத்தை. ரத்த வெள்ளத்தில் மிதக்க வச்சு கண்ணு முன்னாலே ரேப் பண்ணாங்க. சூசைடு கூட பண்ணி. உங்கள் பேர் என்னன்னா? பேர் முடிச்சிட்டானுங்க. 77 வருஷத்துலாம் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. இதில் பிட்வீனில் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு அன்கான்ஷியஸ். இந்த நேரத்தில் பெரிய இடத்த கல்யாணம் பண்ணி ஓகே அவங்களும் இப்போ எங்கள் சிஸ்டர் பாண்டிச்சேரி அவங்களும் வந்து கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணுறானுங்க. ரேப் பண்ணின்னு இருக்கிறான். வச்சு ரேப் விட்டு அது ஒரு பெரிய டீமாக இருக்குது. ரத்த வெள்ளத்தில் மிதக்க வச்சாங்க என் குடும்பத்தை. ரத்த வெள்ளத்தில் மிதக்க வச்சு கண்ணு முன்னாலே ரேப் பண்ணானுங்க. அதே மாதிரி எங்கள் மனைவியும் மொத்தம் 8 வயசுல ரேப் பண்ணின்னு இருக்கிறானுங்க. இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதான் அதனால தான் அப்படியே என்னால் நடக்கிற மாதிரி தெரியும். நடக்கிறனா நிற்கிறனா தூங்கணும் எதுவுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா மென்டல் டிசார்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். துணை இல்லாமல் நடந்து போவேன். இதான் நடக்க போகுது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் பேச ஆரம்பிச்சிட்டேன். கல்லெடுத்து அடிக்கிறது, நாய்களை பார்த்தா கல்லெடுத்து அடிக்கிறது, யாராவது போனால் எச்சு துப்புறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறீங்க தெரியாமல் பண்ணுறீங்களா? தெரிஞ்சு பண்ணுறேன் தெரியாமல் பண்ணுறேன். இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு வைங்களேன். அவ்வளோதான் துணியெல்லாம் போகும். நிர்வாணமாக போகும். யாராவது துணி வந்து கட்டி விடுவோம். அதை பார்க்குறேன்ல இதெல்லாம் நடக்கும். நான் அதான் ஆண்டவனை வேண்டிக்கணும். இப்போ ஒரு மனசுலையே சார் என்னுடைய பங்கு அனுக்கிறதுனால எனக்கு யாராவது அனுப்புங்க சார். இப்போ தான் நினச்சிக்கணும். யாராவது அனுப்புங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் சூசைடு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவன் அவங்கள காப்பாற்றினதானே. அதாவது இந்த கோல் உயரும் குடி உயர அரசன் உயரம்ட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வரும். அந்த மாதிரி நாடு இருந்தால் நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருப்போம். அப்படி ஒரு ஐடியா. ஆனால் இது ரொம்ப கேவலமாக பண்ணுறானுங்க. தமிழ்நாடு ரொம்ப சீப்பு. இந்த பண்ணி கொடுத்தத விட கேவலமாக பண்ணுறான். நாய்ங்க கொடுத்தத விட கேவலமாக பண்ணுறான். என்ன கேவலமாக பண்ணுறாங்க? ஒரு ஏதாவது ஒரு உதவி கேட்டால் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சரு, ஒரு பொறுப்பு இல்லாத பதில். ஏய் போட எந்த ஊர் அணி ஒரு டிஎஸ்பி கேட்டார். அது என்னமோ வாஸ்தவம் தான். ஏய் உன் ஏரியாவுக்கு போட, உன் ஊருக்கு போட. இல்லை ஆக்சுவலாக இதை நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். தமிழ்நாடு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு ஏய் சத்து பூஸ்டர் யாரும் ஏறாங்க வண்டியில் அப்படின்னு சும்மா ரோட்ல வந்து உங்களை பிடிச்சி சமையலுக்கு வேலைக்கு நிற்கிறேன் அந்த இடத்துல. பக்கத்தில் இந்த சமையலுக்கு அனுப்புறோம். நல்ல வேலை நின்றுந்தாரு. ஏமா ஒரு பாத்திரம் ஒரு ஆளுப்பா அவர் அவரு இல்லைன்னா பேங்க் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பேன். நம்ம மாறி வச்சு 3 மாதம் மூச்சு ஓட முடியாமல் போய் ஜிஹெச்சில் போய்கிட்டா ஆளை கூட்டணுவாங்க. இல்லாமல் அட்மிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னீங்களே, உங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிஷன் அதுக்கும் போனேன். கொஞ்சம் சிவரிங்க இருக்கு. அதான் நீங்கள் நார்மலாக ஜிஹெச் போனால் அட்மிஷன் போடுவாங்களே. போட மாட்டேன். நான் இப்போ அது மாற்றிட்டேன். சிஸ்டமே மாறிட்டு இருக்கு. ரூல்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட அரசு பொது பேஷண்ட்டுங்க டாக்டருக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு டஃப் பிரச்சனை. கத்திரிக்கை உள்ள குத்துறாங்கன்னு பேஷண்ட்டு பார்த்தீங்களே. ஒரு சம்பவம் நடந்தது. டாக்டர் குத்திட்டாங்க கத்திரிக்கை உள்ள எடுத்து. ஓகே அதில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஆளை கூட்டின்னு வந்தால் தான் அட்மிட் பண்ணுறாங்க. 2வது பொய் வழக்கு நிறைய போடுறானுங்க பேஷண்ட்டுங்க டாக்டர் மேலே. டாக்டர் எதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இது தூணிட்டாரு, அதை வச்சு தூணிட்டாரு, இதை மாற்றி செஞ்சுட்டாரு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடலன்னாரு. நான் என்ன கேட்டேன், அட்மிஷன் போடாட்டி ஏன் எல்லாத்துக்கும் போடுவாங்களா அப்படின்னா, போடுவாங்க. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டரை கத்தியால் குத்தினாலையும் லைக் பேஷண்ட் வந்து இப்போ தேவையில்லாமல் அட்மிட் ஆகிட்டு அவங்க பணத்துக்காகவும் இல்லை பேருக்காகவும் சம்திங் ஏதோ ஒன்றுக்காக டாக்டரை ப்ளேம் பண்ணுறாங்க. டாக்டர் மேலே பொய்யான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கங்கிறனால எங்களை எல்லாம் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் சரி இவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அதை தாண்டி